சின்னஞ்சரிசிகளை பிரிச்சு வைக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு ஆத்தா. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது, இன்னும் எனக்கு முதல்ல நடக்கலாம். எப்படி இருக்கு எனக்கு? ஒரு பொட்ட புள்ள அவங்க அப்பா வச்சுக்கிட்டு பின்னாடியே போயிட்டா நான் மட்டும் பண்ணி போணுமா? அது மட்டும் நடக்காதா? இது கவர்மெண்ட் பரம்பரை. ஆமா, பெரிய கவர்மெண்ட் பரம்பரை. நீங்க சொல்றதுதான் நியாயம். வாக்கப்பட நாய்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் போது பிள்ளை பத்த நம்மளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? முதலீடு நடத்தல, நான் வேற எப்ப நடத்திட்டா போகுது. இந்த விஷயத்தை விட்டு கொடுக்காத, நீ உன் பிடிவாதத்திலே நில்லு. ஏதாச்சும் பேசுறீங்க, தொட்டியை போட்டு மண்டே உடைச்சிருவேன். ஏற்கனவே எங்க அப்ப அந்த திருட்டு போய் வக்கீல் பேச கேட்டுக்கிட்டு என்னைய பொண்டாட்டி பிரிச்சு வச்சுட்டான். இப்ப நீங்க எங்க அப்பனுக்கு போட்டு கொடுக்குறீங்களா? இந்த பார், எனக்கு முதலீடு மட்டும் நடக்காம போச்சு, கிழவிஞர் கூட பார்க்க மாட்டேன். குண்டக்க மட்டும் காய போவா. ஆமா. என்னடா பெரியவங்கிற மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்ன, கல்யாணம் இவங்களுக்கு எல்லாம் முதலீடு நடக்கல, இவனுக்கு நடக்கல, உனக்கு நல்ல நடந்திருக்கு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்ச வாழலாம். ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. வரவன கிழவுல வந்து வந்து சொல்ல மாட்டா. என்ன மரகதம்? மரகதமா? இந்த ஆண்டாள் பாலு. இந்தாங்க தப்பால், இந்தாங்க தப்பால். ஒண்ணு விடுவேன், தொலைச்சு விடுவேன். அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாத? நான் வரலன்னா இவன் அவசரப்பட்டு பாட்டியோட நிலைமை என்ன ஆகுறது? ஆமாடா, உன்னால என் முதலீடு கெட்டு போச்சு. என்ன பண்ணுங்க? எனக்கு இப்பவே இங்கேயே முதலீடு நடந்து ஆகணும். விவரம் தெரியாதப்பா. போயா, இவரா விவரம் தெரியாதவன் இங்கேயே முதலீடு நடத்தணும்னு சொல்றான். இவன் நாயா நரியா? என்ன நீ ஒரு அப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க? நீ காசு சம்பாதிக்கிறதுக்காக அநியாயமா கேஸ் போட்டீங்கன்னா அப்படிதான் பேசுவான். நீ அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற, ஆக்சிடென்ட் ஆகிடுவே. கேர்ஃபுல். என்னடா செய்வ? நீ என்ன செய்வ? நீ என்னடா செய்வ? நீ என்ன செய்வ? ஆமா, அப்படிதான் சொல்வேன். என்ன செய்யறான்னு பார்க்கலாம். எனக்கா சட்டப்படாதீங்க, இது என் கௌரவ பிரச்சனை. வக்கீல நான் பேசிக்கிறேன். இந்த கேஸ் இவங்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க உருப்பட மாட்டாங்க. ஒரு சைடு கையை டேமேஜ் பண்ணி போடுவேன். அதை விடுங்க, அவங்க கிடக்குறாங்க. வக்கீலையா முதல்ல கேச முடிங்க, அப்புறம் பையன் சரியாயிருவான். பெரியவரே, நானும் முடிக்க மாட்டேங்கிறேன். நீ பணம் கொடுத்தா தானே? ஐயோ, போன மாசம் சொல்ல 10,000 கொடுத்தேன். அது வேற பேசி, இது வேற பேசியா? கோர்ட்னா லட்சமா ஆகும், கோடி ஆகுமியா? இப்ப எவ்வளவு வேணும்? ஒரு 10,000 கொடு. 20,000 கொடு. இந்தா. பாக்குறதுக்கு பரதேசி மாதிரி இருக்கான். பாக்கெட்லயே பல கோடி வச்சிருப்பான் போல இருக்கேன். வாக்கா புஷ்பாக்கா, இந்தா தேங்காய் தின்னு. ஏண்டி இந்த பொருட்களுக்கு தான் காலத்துல வீட்டு விட்டு ஓடி வந்தீங்களா? வேற என்ன வேலை இருக்கு எங்களுக்கு? எங்க பையங்களுக்கு சோறு போடுறேங்கிறாங்க. கலகு. சுந்தரி, திருப்பாரு. அது யாருன்னு? அந்த பையன் தானே? ஆமா, அவனேதான். யாரு இவா? பொண்டாட்டி புட்டு வைக்கிற மாதிரி வைக்கிறான். போலாமா? ஏண்டி ஆண்டாள் என்னமோ தன் மகனை பெரிய ரொம்ப யோகியங்கன்னு பீத்திக்கிட்டா? எவ்வளவு வண்டியில் தள்ளிட்டு போறாளே? அவ்வளவுதான் உங்க வவுசு. அக்கா, இது இப்பவே போய் ஆண்டாள் கிட்ட சொல்லுவா. சீக்கிரம் வா, நான் சாமி வந்து அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன். விடக்கூடாது. சீக்கிரம் சீக்கிரம். அம்மா, வாப்பா. என்னப்பா இவ்வளவு நேரம்? சரி சரி, கை கால் கழுவிட்டு சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேமா? என்னது சாப்பிட்டியா? உனக்காக சமைச்சதால என்ன பண்றது? அது பக்கத்து வீட்டு கிழமைகளுக்கு போடு. யாரு? தெருவுல கொட்டினாலும் கொட்டு மேல விழுந்து அந்த நாய்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். ஏமா? நீ யாரோ ஒரு பொண்ணு கூட ஸ்கூட்டர்ல சுத்துறியா? அது இவனுக்கு பார்த்தாங்க. நன்றி கட்ட நாய்ங்க என்கிட்டயே வாங்கி தின்னுபிட்டு என் பிள்ளைய பத்தி குறை சொல்றாளுங்க. சரி விடுமா, பாவம் வயசானங்க. அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இந்த பெட்டியில பணம் இருக்கு, அதை எடுத்து பீரோல வை. அப்படியா? இனிமே அந்த கிழமைக்கு சாவாசமா உனக்கு வேண்டாம். ஆமா, இந்த பக்கமே வராதீங்க நீ சொல்லிட்டல்ல. ஆமா, ஏப்பா என்ன? யார் இந்த பொண்ணு? ஏமா உனக்கு பணம் தான் நீ எதுக்குமா போட்டோல எடுத்துக்கிட்டு? டேய் குடு.
யார் உன் பக்கத்துல இருக்கிறவ? எப்ப எடுத்து போட்டா? இது ஆபீஸ்ல விளம்பரத்துக்காக எடுத்த போட்டோமா. விளம்பரத்துக்கு எடுத்தா ஒரு பொண்ணு தோல் மேல கை போடணுமா? அது விளம்பரத்துக்கு இப்படிதான் எடுப்பாங்க. விளம்பரத்துக்கா? என் தலையில சத்தியம் பண்ணு. எதுக்குமா இதுக்கெல்லாம் போய் சத்தியம் நீ பண்ணிக்கிட்டு? பண்ணு. ஏய் ரவி, என்கிட்ட எதையும் மறைக்காதடா. சொல்றா, யாரா இவ? அந்த கிழங்க சொன்னாலுங்களே அந்த பொண்ணு தானே இவ? ஆமாமா. ஏண்டா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கிறேன்னா அப்புறம் நீ மட்டும் ஏன்டா இதை மறைச்ச? அப்போ அம்மா 3வது மனுஷன் தானே நினைச்சிருக்கேன். இல்லம்மா, நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே எடுத்து பாத்துட்டேன். இல்ல, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா 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 இங்க பாருமா. அம்மா நீ மத்த அம்மா மாதிரி சுயநலமான அம்மா வந்தீங்கன்னா அம்மா திட்டுமேன்னு பயந்துகிட்டு நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிருப்பேன். நீ அப்படியா? என் மேல உசிரியே வச்சிருக்கல. நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரல. இப்படிப்பட்ட நீ இதை மட்டும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்கிற நம்பிக்கையில நான் லவ் பண்ணிட்டேம்மா. உன் மேல நம்பிக்கை வச்சது தப்பாம்மா. எந்த நாய் சொல்லுச்சு? என் பிள்ளை என் மேல நம்பிக்கை வைக்காம வேற எவன் மேல வைப்பான்? ஆமா, என் பிள்ளைக்காக நான் எது வேணாலும் செய்வேன். உத்தரவு வேணாலும் கொடுப்பேன். கொண்டாங்க. என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். நல்லாதான் இருக்கா?